பொதுவாக எங்கள் ஊர் சைட்லலாம் ஒரு பழமொழி வழக்கத்தில் உண்டு. ஊரான் விட்டு நெய்யா என் பொண்டாட்டி கையான்னு சொல்லுவாங்க. சாரி, அதை கூட உங்களுக்கு சொல்ல முடியாது. ஊரான் விட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யக்கூடாது சார். யாரும் இல்லை, கரூரில் இறந்து போன 41 குடும்பங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் அரசாங்க பணி வழங்க போகிறாங்களாம். அவங்க நீட் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி 1 மார்க்கில் 2 மார்க் குறைஞ்சி மண்டை காய படித்து உசுர விட்டுட்ருக்காங்க. ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா செத்து போகிறாங்க. எதுக்காக சார்? அரசாங்க வேலைக்காக வேண்டிதான். ஒவ்வொரு குடும்பமும் அது ஒரு கனவாக நினச்சிட்டு இருக்கு. நீங்கள் கரூருக்கு வரும்போது ஒரு அரசாங்க தலைவர் கூட கிடையாது, பிரச்சாரத்துக்கு வந்தீங்க, ஒரு ஆக்டராக வந்தீங்க. அவங்களாம் ஒரு ரசிகராக ஒரு விஜயை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில் இறந்து போனாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சேன்னா ஏற்கனவே அரசாங்க பணத்தை நிறையா அவங்களுக்கு கொடுத்தாச்சு. நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் சொந்த காசில் எடுத்து கொடுங்க. இது எங்களோட காசு சார், அரசாங்க காசு, பொதுமக்களோட காசு. நீங்கள் தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்கிறதுக்கு இது உங்கள் வீட்டு குடும்ப பிரச்சனை கிடையாது சார், நாட்டு பிரச்சனை. இதுவே வேற கட்சி தலைவர்கள் இந்த வேலையை பண்ணியிருந்தாக்கா நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா? ஒரு நியாயத்தை கூட கேட்க முடியல உங்கள் ஆட்சியில். உடனே அதுக்கு ஒரு வாரியர்ஸ் வச்சுருக்கீங்க, நியாயத்தை கேட்குறவங்களாம் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறதுக்கு. ஏடிஎம்கே ஆட்சி, டிஎம்கே ஆட்சியில் ஊழல் பண்ணாங்க, அதனால ஆட்சியை இழந்துட்டாங்க, அவங்க பண்ண பெரிய தப்பு அதுதான் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஊழலே பண்ண மாட்டோம், லஞ்சம் வாங்க மாட்டோம், கைகள் படியவே படியாது. நீங்கள் இப்போது ஏடிஎம்கேலேருந்து எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. அவங்கெல்லாம் அவ்வளோ சுத்தமான கைகளா, தீய சக்தியா தூய சக்தியான்னு எங்களுக்கு தெரியலை. எல்லாமே உங்களுக்கு தான். இப்போ நீங்கள் பண்ண காரியம் கரூர் மக்களோட ஓட்டை பெறுறதுக்காக நீங்கள் பண்ணது அவங்கெல்லாம் பண்ணதை விட பெரிய ஊழலாக தாங்க நான் சார் பார்க்குறோம்.